ஐயா, பாவம் இந்த தெருநாய்க்குட்டிங்க. அவங்க அம்மா போன வாரம் தான் செத்து போயிடுச்சு. இந்த நாய்க்குட்டிங்க மழையில் நனைஞ்சி பசியில் கத்திக்கிட்டு இருக்கிறத பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நானும் என்கிட்ட இருந்த காசை வச்சு அந்த தெருநாய்க்குட்டிகளுக்கு உணவு வாங்கி கொடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த தெருநாய்க்குட்டிங்க மழையில் நனைஞ்சி கஷ்டப்படுறத பார்த்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் உங்கள் கடையிலேருந்து செங்கலை திருடிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அவன் மன்னிப்பு கேட்குறத பார்த்த சிவராமன் கண் கலங்கிக்கிட்டே, நீ ஏன் மன்னிப்பு கேட்குற? உன்கிட்ட நான் தான் மன்னிப்பு கேட்கணும். இது எதுவுமே தெரியாமல் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன்கிட்ட இருந்து திருட்டு பழக்கத்தை மாற்றணும்னு நினச்சேனே தவிர உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அந்த பையன் சொல்கிறான், ஐயா, நான் இனிமேல் திருடக்கூடாதுன்னு நினச்சி தான் நீங்கள் இவ்வளவு கஷ்டமான வேலையை கொடுத்தீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் உங்கள் மூலியமா நான் ஒரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தவங்களுடைய கஷ்டத்துக்கு உதவி பண்ணணும் தான் நான் யோசித்தேனே தவிர அந்த உதவிக்காக இன்னொருத்தவங்களை நான் ஏமாத்திட்டு இருக்கேன்னு யோசிக்கலை. அந்த தெருநாய்க்குட்டிங்களுக்கு நான் உதவி செய்யணுன்றதுக்காக உங்ககிட்ட இருந்து திருடி நான் அந்த உதவியை செஞ்சேன்னு நினைக்கிறப்ப என் மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் நீங்கள் அதுக்கான வேலையை கொடுத்து அந்த திருட்டை என்னுடைய உழைப்பாக மாற்றினீங்க பாருங்கள், அப்போ தான் என்னுடைய மனசு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது. இந்த ஸ்டோரியோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் போய் பாருங்கள்.